Good morning students. நம்ம லாஸ்ட் கிளாஸ் ஹிஸ்ட்ரியில் செகண்ட் லெசன் பார்த்துட்டு இருந்தோம். ஹியூமன் எவல்யூஷன் அப்படிங்கிற லெசன் பார்த்துட்டு இருந்தோம். மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிற பாடத்தில் லாஸ்ட் கிளாஸில் எதை பற்றியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அந்த ஆதி மனிதன் எப்படி வாழ்ந்தான், எங்கே தங்கி இருந்தான், அதுக்கப்புறம் அவன் என்னென்ன உணவுகளை சாப்பிட்டான், அதுக்கப்புறம் தேன் எடுக்க கற்றுக்கொண்டான், பழம் பறிக்கிறது, கிழங்குகள் எடுக்கிறது, இதெல்லாம் கற்றுக்கிட்டான் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் குளிரிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக விலங்குகளின் தோல், மரப்பட்டைகள், இலைகள் இதையெல்லாம் ஆடையாக அணிந்தான் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அந்த ஆதி மனிதன் வேட்டைக்கு என்னென்ன கருவிகளை பயன்படுத்தினான், எப்படியெல்லாம் வேட்டையாடினான் அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த கிளாஸில் பார்க்கலாம். இப்போ ஸ்டோன் டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆதி மனிதன் பயன்படுத்திய ஸ்டோன் டூல்ஸ் பாருங்கள், உங்களுக்கு இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது கரடுமுரடான கல்லை ஒரு ஷார்ப் பண்ணி அதை ஒரு ஷேப்புக்கு கொண்டு அந்த அதாவது விலங்குகளை குத்தி கிழிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அதை கூர்மையாக்கி அந்த ஆயுதங்களை தான் என்ன பண்ணான், வேட்டையாடுவதற்கு ஆதி மனிதன் பயன்படுத்தினான். அவங்களுடைய வேட்டையாடும் முறைகள் பார்த்தோம் அப்படின்னா, குழுவாக அதாவது குரூப்பாக போயிட்டு வேட்டையாடுவாங்க. அதுக்கப்புறம் குழி தோண்டி அதில் விலங்குகளை சிக்க வச்சு வேட்டையாடுவாங்க. இது போல் அவங்க வேட்டையாடினாங்க. அவங்க பயன்படுத்திய கருவிகளையும் ஸ்டோன் டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் பற்றி இப்போ நாம் பார்க்கலாம். அவங்க பயன்படுத்திய கற்கருவிகளையும் ஆயுதங்களையும் இப்போ நாம் பார்க்கலாம். கிராண்ட்மா, hunting was the main occupation of humans in the past. It was difficult for humans to kill a big animal with a stick or a stone, so they decided to use sharpened weapons. இப்போ ஆதி காலத்தில் வேட்டையாடுறதுல தான் மனிதர்களுடைய முதன்மையான தொழிலாக இருந்தது. ஒரு குச்சியையோ அல்லது ஒரு சின்ன கல்லையோ வச்சுட்டு ஒரு பெரிய விலங்கை கொல்றது ரொம்ப கடினமாக இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணான் அப்படின்னா, கூரான ஆயுதங்களை பயன்படுத்த முடிவெடுத்து அந்த கல்லையே என்ன பண்ணாங்க, ஷார்ப் பண்ணாங்க. கூர்மையாக்குவதற்காக என்ன பண்ணாங்க, அதை ஷார்ப் பண்ணி அந்த கல்லை பயன்படுத்தி வேட்டையாடினாங்க. அடுத்தது, த பெஸ்ட் ஸ்டோன் ஃபார் த மேக்கிங் வெப்பன்ஸ் வாஸ் சிக்கி முக்கி கல், flint. It is known for its strength and durability. Humans spent many hours in search of a flint stone. அதாவது அவன் எந்த ஒரு பெஸ்ட் ஸ்டோனை பயன்படுத்தினான் வெப்பனா அப்படின்னா, சிக்கி முக்கி கல் அப்படிங்கிற ஒரு ஸ்டோனை ஆயுதம் செய்வதற்கு அதை செலக்ட் பண்ணான். ஏன் அந்த கல்லை பர்டிகுலராக ஆயுதம் செய்வதற்கு பயன்படுத்தினான் அப்படின்னா, அந்த கல் எப்படி இருந்தது அப்படின்னா, ஸ்ட்ரென்த் அண்ட் டியூரபிலிட்டி, அதாவது வலிமையை தாங்கக்கூடிய திறனை உடையதாக அந்த கல் இருந்தது. ஹியூமன் ஸ்பெண்ட் மெனி ஹார்ஸ் இன் சர்ச் ஆஃப் எ ஃப்ளிண்ட் ஸ்டோன். இந்த சிக்கி முக்கிய கல்லை தேடுவதிலேயே பல மணி நேரங்களை அவன் செலவழித்து அந்த கல்லை கண்டுபிடிச்சு அதை என்ன பண்ணான், வேட்டையாடுவதற்கு பயன்படுத்திக்கிட்டான், ஆயுதம் செய்வதற்கு பயன்படுத்திட்டான். They made sharp weapons and tools with the help of the stones and fitted them with wood to grip them. அந்த கல்லை என்ன பண்ணான், கூர்மை பண்ணி ஆயுதமாக செய்ததோடு மட்டுமல்லாமல் அதை பிடிப்பதற்கு வசதியாக மரத்தினாலான கைப்பிடிகளை அதை அந்த கல்லில் பொருத்திக்கிட்டான். அதை பொறிச்சு அந்த கைப்பிடியை பிடிச்சி விலங்குகளை குத்தி கொள்வதற்கு ஏற்றவாறு அந்த மரத்தாலான கைப்பிடிகளை பொருத்தி கொண்டான். ஹியூமன்ஸ் கிரியேட்டட் டூல்ஸ் லைக் ஆக்சஸ் வித் பிக் ஸ்டோன்ஸ். பெரிய கல்லை கொண்டு கல்லாலான கோடாரிகளையும் உருவாக்கினான். Why were axes made, grandma? ஏன் முன்னோர்கள் கோடாரியை எப்படி பயன்படுத்தினாங்க, எதுக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னா, the axes were made to cut trees, remove barks, dig pits, hunt animals and remove the skin of animals. இந்த முன்னோர்கள் கோடாரிகளை எதுக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னா, மரங்களை வெட்டுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் மரக்கிளைகளை வெட்டுவதற்கு பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் ஒரு குழி தோண்டணும் அப்படின்னா அந்த கோடாரியை வச்சு குழி தோண்டினாங்க.
அதுக்கப்புறம் ஹண்ட் அனிமல்ஸ், விலங்குகளை வந்து வேட்டையாடுவதற்கும் அந்த கோடாரியை வந்து பயன்படுத்தினாங்க. அண்டு ரிமூவ் த ஸ்கின் ஆஃப் அனிமல்ஸ், விலங்குகளுடைய தோலை வந்து உரிப்பதற்காகவும் அந்த ஆக்சஸை வந்து பயன்படுத்தினாங்க, கோடாரியை வந்து பயன்படுத்தினாங்க. அடுத்தது இப்போ இது மாதிரி ஸ்டோன்ஸான வெப்பன்ஸ்லாம் வந்து ஸ்டோன்ஸால் உருவாக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்தது என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஹியூமன்ஸ் டிஸ்கவர் த யூஸ் ஆஃப் ஃபயர். அதுக்கு அடுத்தது என்ன கண்டுபிடிச்சான்? நெருப்பை வந்து கண்டுபிடிச்சான். அடுத்த கண்டுபிடிப்பு என்னது? நெருப்பு. இப்போ அது இந்த ஃப்ளின்ஸ்டோனை வந்து தேடி கண்டுபிடிச்சி அதில் வந்து வெப்பன்ஸ் செஞ்சு அந்த வெப்பன்ஸுக்கு வந்து மரத்தாலான கைப்பிடிகளை பொருத்தி அந்த வெப்பன்ஸை வந்து யூஸ் பண்ணி வேட்டையாடினா. அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நெருப்பை கண்டுபிடித்தது தான் அடுத்த கட்டம். அட் ஃபர்ஸ்ட் ஹியூமன்ஸ் வேர் அஃப்ரைட் ஆஃப் ஃபயர் அண்ட் லைட்னிங். அதாவது அந்த ஆதி மனிதன் வந்து அவனுடைய காலத்தில் வந்து நெருப்பையும் மின்னலையும் கண்டு ரொம்ப பயந்துட்டான். Probably fire caused by lightning had killed many wild animals. இந்த மின்னல் வந்து ஏற்படுது இல்லையா, அப்போ ரொம்ப வந்து அதிகமாக மின்னல் வந்துச்சுன்னா என்னாகும்? இப்போ மரத்து மேலெலாம் பட்டுருச்சு அப்படின்னா அந்த மரமே என்ன ஆகும்? தீப்பிடிச்சு எரிந்து போயிடும். அதே போல் ஏதாவது விலங்குகள் மேலேயோ அல்லது ஒரு மனிதர்கள் மேலேயோ பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு உயிரிழப்பு ஏற்படும். அந்தளவுக்கு பவர் உடையது வந்து எது அப்படின்னா இந்த மின்னல். இந்த மின்னல் மூலமாக காட்டில் வந்து நெருப்பு வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த நெருப்பில் சிக்கி வைல்ட் அனிமல்ஸ்லாம் என்ன ஆகும்? இறந்து போயிடும். Humans tasted the flesh of the killed animals which was soft and tasty. அந்த ஃபயரில் சிக்கி இறந்து போன விலங்குகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த விலங்குகளுடைய ஃப்ளஷ் இருக்கு இல்லையா, அந்த இறைச்சி இருக்கு இல்லையா, அது வந்து அந்த ஆதி மனிதன் வந்து என்ன பண்ணியிருக்கான்? சாப்பிட்டு பார்த்துருக்கான். சாப்பிட்டு பார்க்கும் பொழுது அது ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்குது. பச்சையாக சாப்பிட்றத காட்டிலும் அந்த நெருப்பில் வந்து வெந்து போயிருக்கும் இல்லையா, அந்த இறைச்சி வந்து அவனுக்கு மென்மையாகவும் இருக்குது, மிருதுவாகவும் இருக்குது, அதுக்கப்புறம் சுவையாகவும் இருக்குது. They used flintstone to make fire and used it to protect them from predators. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வு தான் வந்து நெருப்பு பற்றி இவன் கூடுதலாக நெருப்பை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து தூண்டியது. அதுக்கு என்ன பண்ணால், அந்த ஃப்ளின்ஸ்டோனை பயன்படுத்தி சிக்கிமுக்கி கல்லை வந்து பயன்படுத்தி நெருப்பை வந்து உருவாக்கி காட்டு விலங்குகள்கிட்டருந்து தங்களை வந்து பாதுகாத்துக்கிட்டான். ஃபார் குக்கிங் ஃபுட் அண்ட் ஃபார் க்ரியேட்டிங் லைட்ஸ் டியூரிங் நைட்டு. அது மட்டும் இல்லாமல் சமைக்கவும் அந்த நெருப்பை பயன்படுத்தி சமைக்கவும் செய்தான். அந்த நெருப்பை வந்து நைட்டில் வந்து என்ன இருளை நீக்கி வெளிச்சம் வருவதற்காக அந்த நெருப்பை வந்து பயன்படுத்திக்கிட்டான். இரவில் வந்து ஒளியை உருவாக்குவதற்கும் இந்த நெருப்பை வந்து பயன்படுத்திக்கிட்டான். அப்போ நெருப்பை கண்டுபிடிச்சி என்னென்ன பண்ணான் அப்படின்னா, சமைக்க கற்றுக்கிட்டான். அது விலங்குகள்கிட்டருந்து தங்களை பாதுகாத்து கொள்வதற்கு அந்த நெருப்பை பயன்படுத்தி பாதுகாத்துக்கிட்டான். அது மட்டும் இல்லாமல் இந்த நெருப்பை பயன்படுத்தி இரவில் வந்து ஒளியையும் வர வச்சுக்கிட்டான். Thus fire became important for man in olden times. இது போல் பழங்காலத்தில் வந்து நெருப்பு வந்து மிக இன்றியமையாத இடத்தை மனிதர்களுடைய வாழ்க்கையில் பெற்றிருக்கு. சரி, நெருப்பை கண்டுபிடிச்சானா அதுக்கடுத்து என்ன பண்ணான் அப்படின்னா, அடுத்த கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, you will be surprised to know that the next human invention was the wheel. அடுத்த கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சக்கரம் அப்படிங்கிறத தான் வந்து அடுத்தது இந்த ஹியூமன் வந்து கண்டுபிடிச்சது. This was the first scientific invention of humans using their brain and cognitive skills. அதாவது அவனுடைய புலனறிவாலையும் சிந்தனையாலையும் அனுபவத்தாலையும் உருவாக்கிய ஒரு சிறந்த சயின்டிஃபிக் இன்வென்ஷன் எது, அறிவியல் கண்டுபிடிப்புகளில் ஒன்று எது அப்படின்னா இந்த சக்கரம் கண்டுபிடிச்சது தான். இன்வென்ஷன் ஆஃப் த வீல். எப்படி வந்து சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா, the invention of wheel by humans is considered to be the foremost invention. அதாவது சக்கரம் உருவாக்கம் வந்து மனித வரலாற்றில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு முதல் தரமான கண்டுபிடிப்பாக, ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பாக கருதப்படுகிறது. When humans saw the stones rolling down from the mountains, probably they would have got the idea for making the wheel. அப்போ
மலையிலேருந்து கற்கள் வந்து என்னாகும், இப்போ நிலநடுக்கம் அது மாதிரிலாம் பூமி அதிர்வு அது மாதிரிலாம் ஏற்படும் பொழுது என்னாகும், மலையிலேருந்து கல் மண் எல்லாம் சரிஞ்சு விழும் இல்லையா. அப்போ மலையிலேருந்து கற்கள் வந்து உருண்டு வருவதை பார்க்குறான். அப்போ உருண்டு வருவதை பார்த்த உடனே அவனுடைய சிந்தனையை வந்து தூண்டுது. இப்போ இது போல் நாம் வந்து சக்கரம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு அவனுடைய சிந்தனையை தூண்டி அது வழியாக வந்தது தான் வந்து எதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா சக்கரத்தை வந்து கண்டுபிடிச்சாங்க. பாட் மேக்கிங், அதாவது பானை செய்தல். இப்போ இப்போ வந்து மனிதர்கள், பழங்கால மனிதர்கள் வந்து பானையையும் செய்ய கற்றுக்கிட்டாங்க. எப்படி கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா, ஹியூமன்ஸ் லேர்ன் டு மேக் பாட் வித் கிளே பயன்படுத்தி, அதாவது களிமண்ணை பயன்படுத்தி பானை செய்ய கற்றுக்கிட்டான். த இன்வென்ஷன் ஆஃப் வீல் மேட் பாட் மேக்கிங் ஈஸியர். அதாவது இந்த வீலை பயன்படுத்தி, இப்போ நம்ம கிராமத்திலலாம் பானை செய்வாங்க இல்லையா, அங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சக்கரை மாதிரி இருக்கும். அந்த சக்கரத்தில் வந்து ஒரு குச்சை வச்சு என்ன பண்ணுவாங்க, வேகமாக சுற்றி விடுவாங்க. சுற்றி விட்டுட்டு நடுவில் வந்து களிமண்ணெல்லாம் பிசைஞ்சு நடுவில் வச்சுருவாங்க. வச்ச பிறகு அந்த சக்கரம் சுத்த அந்த களிமண்ணும் சேர்ந்து என்ன பண்ணும், வச்சுருக்கிற களிமண்ணும் சுற்றும். அப்படி சுற்றும் பொழுது நம்ம இப்போ பானை, அப்புறம் விளக்கு, இது மாதிரி நிறைய களிமண்ணாலான பொருட்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, தயாரிக்கிறாங்க இல்லையா. அது மாதிரி இவங்களும் என்ன பண்ணாங்க, அந்த வீலை பயன்படுத்தி நிறைய இந்த பானைகள் செய்கிறத வந்து கற்றுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் த பாட்ஸ் மேட் வேர் பர்ன் டு மேக் இட் ஸ்ட்ராங்கர். அந்த பானையை வந்து நெருப்பில் போட்டு சுடுவாங்க. அது எதுக்கு சுடுவாங்க அப்படின்னா, சுட்டாதான் என்னாகும் அப்படின்னா அந்த பானை வந்து உறுதியாக இருக்கும், இல்லைன்னா என்னாகும், சீக்கிரமாக உடஞ்சி போயிடும். அப்போ வந்து பானை செஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த பானையை வந்து என்ன பண்ணுவாங்க, நெருப்பில் போட்டு சுடுவாங்க. அப்போ தான் வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருக்கும். தே டெக்கரேட்டட் பாட்ஸ் வித் லாட் ஆஃப் கலர்ஸ். நிறைய வண்ணங்களெல்லாம் பயன்படுத்தி அந்த பானைகளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அலங்காரம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பொங்கல் டைமில் பொங்கல் திருவிழா கொண்டாடுற மாதிரியா, பொங்கல் திருவிழா கொண்டாடுறப்ப என்ன பண்ணுவாங்க, கிராமத்திலலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல பானையில் வந்து பொங்கல்லாம் வைப்பாங்க இல்லையா. அப்போ என்ன பண்ணுவாங்க, பானைகள்லாம் வந்து பல வண்ணங்களால் அலங்காரம் பண்ணுவாங்க. அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கு அதோடைய கழுத்தில் வந்து மஞ்சள் பூ இதெல்லாம் கட்டி என்ன பண்ணுவாங்க, பொங்கலிடுவாங்க இல்லையா. அதுபோல் இவங்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா பானையை வந்து சுற்றிலையும் டெக்கரேட் பண்ணாங்க. அதாவது பலவித வண்ணங்களை பயன்படுத்தி டெக்கரேட் பண்ணாங்க. அப்போ அந்த காலத்தில் வந்து வண்ணங்கள்லாம் அவங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னா, த கலர் டைஸ் வேர் மேட் ஃப்ரம் த எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் ரூட்ஸ், லீவ்ஸ் ஆர் பாக்ஸ். அதாவது இந்த கலர்லாம் வந்து எதுலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, வேர்கள், அதாவது பிளான்ஸோட வேறு, இலை வந்து பச்சை கலரில் இருக்குது. இப்போ அதை வந்து கசக்கி அந்த சாரை பயன்படுத்தி பச்சை கலருக்கு, அதுபோல் வேர்களை பயன்படுத்தி ஒரு கலர் ப்ரௌன் கலர், அது மாதிரி. அதுக்கப்புறம் மரப்பட்டைகள், இதை எல்லாத்தையும் கலந்து ஒவ்வொரு கலரையும் கலந்து என்ன பண்ணாங்க, அதிலிருந்து பல வண்ணங்களை வந்து ரெடி பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த வண்ணங்களை வந்து என்ன பண்ணாங்க, அந்த பானைகளை வந்து அலங்காரம் பண்ணாங்க. தீஸ் நேச்சுரல் டைஸ் வேர் யூஸ்டு இன் ராக் பெயிண்டிங்ஸ். இதை பயன்படுத்தி தான் ராக் பெயிண்டிங்ஸும் பண்ணாங்க. பாறைகள்லையும் என்ன பண்ணாங்க, ஓவியங்கள் வரைஞ்சாங்கன்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. அப்போ அந்த ஓவியங்களுக்கு வந்து கலர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்க, இது போல் ரூட்ஸு, லீவ்ஸு, அதுக்கப்புறம் பாக்ஸு, இதை தான் பயன்படுத்தி என்ன பண்ணாங்க, அவங்க அந்த ஓவியங்களுக்கும் ராக் பெயிண்டிங்ஸ்க்கும் கலர் அடித்தாங்க. ஓகே, இன்றைக்கி கிளாஸ் வந்து இதோடு முடிஞ்சது. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீதி படத்தை பார்க்கலாம். Thank you, students.